ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சுட்டு பலாப்பழம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த பலாப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் தீமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பலாப்பழத்தில் நிறைய விட்டமின், தாதுக்கள், நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான பழம்தான் இந்த பலாப்பழம். பலாப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஏ இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இது கூட அயனும் இருக்குது. இந்த விட்டமின் சியும் அயனும் சேர்த்து நமக்கு பலாப்பழத்தில் கிடைக்கிறதுனால இரத்த சோகை உள்ளவர்கள்லாம் இதை சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கொடுக்கும். நார்ச்சத்து இந்த பலாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் செரிமான பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருதய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துறதுக்கு இந்த பலாப்பழம் ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லை, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுது. பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லை, புற்றுநோய் செல்கள் உருவாகிறதை தடுக்கிறதுக்கும் இந்த பலாப்பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பலாப்பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகள்லாம் வலுவாகிறதுக்கு ரொம்பவே உதவுது. இப்போது தீமைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பலாப்பழத்தை நம்ம ரொம்ப அதிகமாக ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோன்னா வயிறுலாம் மந்தமாகி வயிற்று வலி, வாந்தி அது மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சர்க்கரை நோயாளிகள் இந்த பலாப்பழத்தை அளவோடு தான் சாப்பிட்ணும். அலர்ஜி உள்ளவங்கலாம் இந்த பலாப்பழம் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். இரத்த உறைவு பிரச்சனை உள்ளவங்கலாம் கண்டிப்பாக பலாப்பழம் எடுத்துக்கிடக்கூடாது. அதுபோல் கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பலாப்பழம் நல்லதில்லை. இப்போ பலாப்பழத்தோட நம்ம அன்னைக்கே பலாப்பழம் சாப்பிட்ற அன்னைக்கே பப்பாளி, பலாப்பழ சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது, பலாப்பழம் சாப்பிட்ட உடனே சோடா அது மாதிரியானது பானங்களை நம்ம எடுத்துக்கிடும் போது நமக்கு ஒவ்வாமை அது மாதிரி பிரச்சனை ஏற்படும். அதனால் பலாப்பழத்தை அளவாக சாப்பிட்டு அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.